இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் அமிலம் செய்ய போகிறோம். மீன் அமிலன்றது நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. விவசாயிகளுக்கு தெரியும், நம்ம முன்னோர்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா மீன் அமிலம் என்னன்னு கேட்டிங்கன்னா மீனோட கழிவு வேஸ்ட் இருக்குல்ல, அந்த வேஸ்ட் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொருள் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோம். மூணாவது பொருள் பார்த்தீங்கன்னா கழிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கிறோம். நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கிறோம். இவ்வளோதான் விஷயம். மீன் அமிலம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நம்ம விவசாயம் இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு மீன் அமிலம்னா என்னன்னு தெரியும். இது வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ரசாயனத்தை போட தேவையில்ல. உங்கள் மாடி தோட்டமாக இருக்கட்டும், உங்கள் தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற செடியாக இருக்கட்டும், நீங்கள் விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான். செயற்கை உரம் தேவையில்ல, இயற்கை உரம் நம்மள்ட்ட இருக்கிறதே போதுமானது. இந்த மீன் அமிலம் கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே யூடியூப்ல நிறைய பேர் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த மீன் அமிலத்தில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, என்ன இருக்குன்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் வீடியோக்குள்ள போயிடலாம். மீன் அமிலன்றது பார்த்தீங்கன்னா நம்ம 14 கிலோ எடுத்துருக்கோம். மீன் வேஸ்ட் ஓகேங்களா. 14 கிலோ நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம். வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா 28 வாழைப்பழம் எடுத்துருக்கோம். ஒரு கிலோக்கு 2 வாழைப்பழம் போடணும். நம்ம 14 கிலோ போறனால 28 வாழைப்பழம் எடுத்துருக்கோம். நீங்க ஏன் கேட்கலாம், ஏன் இவ்வளோ பெருசாக நீங்கள் செய்றீங்க 14 கிலோ செய்றீங்கன்னு. நம்ம வந்து நிலம் வச்சிருக்கோம், அதில் வந்து வாழை போட்டிருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஆடு மாடு கோழிலாம் வளர்க்குறோம். அதுக்கு தேவையான மஞ்சள் முள்ளு, சூப்பர் நெய்பர், பட்டை நெய்பர், அடுத்தது வேலி மசாலு, சவுடல், கல்யாண முருங்கை, இந்த மாதிரி பின்னாடி பாருங்க. பின்னாடி நம்ம வந்து தோட்டம் வச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கனால நமக்கு செயற்கை உரம் போடுறது ஃபுல்லாக இயற்கை உரம் தான். நம்ம எல்லா இடத்துக்கும் பயன் இருக்கனால நம்ம அதிகமாக செய்கிறோம். ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். இங்கே பாருங்க, போன வாட்டி நம்ம செஞ்சு வச்சது 5ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026. இதை பாருங்க, செஞ்சு ஒரு மாதம் ஆகுது. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னொரு மாதம் யூஸ் பண்ணால் இதோட எஃபெக்ட் நல்லா இருக்கும். இப்போ வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மிக்சிங் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கொஞ்சம் மீனை போட வேண்டியதான், கொஞ்சம் நாட்டு சக்கரை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழம் நல்லா பிணைஞ்சு போட வேண்டியதான். பாருங்க, இது வந்து நம்ம வேஸ்ட் மீன் கடை வேஸ்ட் இருக்குல்ல, அவ்வளோதான். அதை எடுத்துகிட்டு வந்து போட வேண்டியதான். மீன் கடை ஃப்ரீயாக தான் தராங்க. இப்போ ஃப்ரீயாக கிடைக்கிறத வச்சு நம்ம வந்து உரம் செய்யணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை மட்டும் தான் காசு, வாழைப்பழம் மட்டும் தான் காசு. எனக்கு நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஆச்சு, வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா ஆச்சு. மொத்தம் 1200 தான். நம்ம வீட்டில் இருக்க பக்கெட்டை வச்சு நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு இந்த உரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மாதத்துல யூஸ் பண்ணலாம், ஆனால் 2 மாதம் யூஸ் பண்ணால் தான் பவர் அதிகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கலக்கி விடணும். ஏர் சர்க்குலேஷன் வெளியில் போயிட்டு உள்ள வரணும். 10 நாளைக்கு 10 நாள் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணணும். 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் திறந்து விட்டாலே போதுமானது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம போடுறத நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் போன தடவை பார்த்தீங்கன்னா கடல் மீன் தான் போட்டேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நாட்டு மீன் போட்டிருக்கேன். ஏன்னா இதோட இது ரிசல்ட் எப்படி வருது நம்ம தெரிஞ்சு